குருஜி, ரொம்ப தூரம் நடந்தாச்சு, கொஞ்சம் களைப்பா இருக்கு. எங்கேயாவது ஓய்வு எடுக்கலாமா? முன்னாடி ஒரு நகரம் இருக்கு, அங்கே போய் ஓய்வு எடுக்கலாம். அம்மா, நாங்கள் மிக தொலைவில் இருந்து வருகிறோம். இந்த ஊர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுவா? இது ஒரு இருண்ட நகரம். ஏன் அம்மா அப்படி சொல்றாய்? ஏதாவது காரணம் உண்டா? இங்க இருக்கும் அரசன் முட்டாள். எல்லா பொருளுமே ₹1 கிடைக்கும். எல்லா பொருளும் ₹1? இது ரொம்ப தப்பா இருக்கு. நாம் இங்கிருந்து போவோம். இல்ல குருஜி, நான் இங்கே இருக்கிறேன். அப்படியா? நான் சொல்லி நீ கேட்க போறது இல்ல. சரி, பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடு. சரி குருஜி. எவ்வளவு விதமான பழங்கள், இனிப்புகள், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. இது எல்லாமே ₹1? நாட்கள் சென்றன. சிஷ்யன் கொண்டானான். சொற்கண்ணா, அது இப்படித்தான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. அரசே, அரசே! நேற்று பெய்த பலத்த மழையால் ஊரில் உள்ள சுற்றுச்சுவர் ஒன்று இடிந்து விழுந்து உள்ளது. இவர்தான் இருண்ட நகரத்தின் அரசர். இதற்கு யார் காரணம் என்று கண்டுபிடிங்கள். அவருக்கு உடனே தண்டனை வழங்கப்படும். யார் காரணம்? அரசே, பில்டர் தான் காரணம். இல்ல அரசே, ஒர்க்கர் தான் காரணம். சிமெண்ட் நல்லதில்ல அரசே. மினிஸ்டர் தான் அப்படி சொல்லினாரோ. அமைச்சரே, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால உங்களுக்கு தூக்கு தண்டனை. அரசே, கயிறு ரொம்ப பெரியதாக உள்ளது. அமைச்சருக்கு பொருந்தவில்லை. அப்படியா? இந்த கயிறுக்கு ஏத்த கொழுத்தவனை பிடிங்க. ஐயையோ, கடவுளே காப்பாத்து! ஏன் என்ன பிடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அரசே, நான் எந்த தவறும் செய்யல. என்னை தண்டிக்காதீர்கள். என் கடைசி ஆசை, நான் என் குருவை பார்க்கணும். குருவே, என்ன மன்னிங்க. உங்கள் பேச்சு கேட்காததன் தவறு. நீங்கள் தான் இப்போது என்னை காப்பாற்ற வேண்டும். பயப்படாதே, நான் இருக்கேன். நான் தான் முதலில் சாவேன். நான் தான் முதல் சாவேன். ஏன் சாக சண்டை போடுறீங்க? இன்று நல்ல நேரம். இந்நேரத்தில் செத்தால் அடுத்த ஜென்மத்தில் ராஜா ஆவான். அப்படியா? இது எனக்கு தெரியா போச்சே. அப்படி என்றால் நான் தான் முதலில் சாவேன். அறிவுதான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும். முட்டாள்தனம் அழிவை தரும்.